ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என் மகன் பிறந்த நாளைக்கு நான் செஞ்ச பிரியாணி. அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது வந்து பெரிய பாத்திரம் மாதிரி இருக்குது. 1 கிலோ பிரியாணி தான் நான் செஞ்சுருந்தேன். வெளியில் வந்து 2 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரியும், நான் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகி போய் அப்படியே இருந்துட்டேன். ஒரு தந்தை வந்து அருமையாக வந்து ஒரு பிள்ளைய வந்து அரவணைச்சி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறத ரெகுலராக நான் பார்த்துட்ருப்பேன். காலேஜ் முடித்ததும் அந்த பிள்ளை தான் முதல்ல ஆளாக வந்து அது வண்டியில் ஏறி போகும். டிவிஎஸ் 50ல் பார்த்துட்டு இருந்த நம்மளாலே தாங்க முடியல. அந்த பிள்ளைக்கு எல்லாம் வந்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். தகப்பன் இருந்ததை அவங்க தகப்பன் இருந்ததுனால அந்த பிள்ளை கண்டினியூ பண்ணுமா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணுமா படிப்பேன்னு தெரில. எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த பிள்ளை ஃபுல்லாக படிப்பையும் முடிச்சிடணுன்றது தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நான் அந்த மவுத்துக்கு போக முடியல. எனக்கு அந்த ஏரியாவில் வந்து வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி என்ன செய்கிறது, மரணம் வந்து நம்மளை நோக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அமல்களும் செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யணும். பிள்ளைங்களுடைய கடமைகளையும் சரிவர நம்ம செஞ்சிடணும். அவங்களுக்கு காலகாலத்தில் திருமணம் செய்யணும்னா திருமணம் செஞ்சு வச்சிடணும். அவங்களுடைய தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்யணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பொண்ணுங்களுக்கு நகை போட்டு திருமணம் செய்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஒரு நகை விலை அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன 1 கிராம் வாங்கினாலையும் வந்து 8000 ரூபாய்க்கு மேலே போகுது. வேறு செய்கூலி சேதாரம்னு அது வேறு வந்துடும். அதுவும் எல்லாம் சேர்த்தா 1000 ருபீஸ் வருது ஒரு மில்லிக்கு. பயனுள்ள வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.